ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிக்கி ஃபெட்டேரியா. நம்மளோட சேனல் இன்றைக்கி ஒரு சுவையான மாம்பழ மோர் குழம்பு, அது கூடவே ஒரு பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் மாம்பழத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேன். இது மாம்பழம் என்ன அப்படின்னா நல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கணும், நல்லா வாசனையான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மோர் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய், 2 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் அரிசி மாவு இந்த மோர் குழம்புக்கான திக்னஸை கொடுக்கறதுக்காக நான் எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து அரைச்ச பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ மாம்பழமும் நல்லா வெந்துடுச்சு, ஓரளவு கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துருக்க மோர் ஆட் பண்ணிக்கலாம். மோர் ஆட் பண்ண பின்னாடி நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்து சேர்த்துக்குங்க, ஏன்னா மோர் குழம்பு பண்ணுறப்ப மோரும் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அதனால் நம்ம தண்ணி பார்த்து தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாய் வத்தல் சேர்த்து அரைச்சனால லைட் பிங்க் கலரில் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அப்போ தான் அந்த குழம்பு கலருக்கு நமக்கு கிடைக்கும். இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாம்பழ மோர் குழம்பு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, அதை வச்சு தான் நான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மைல்டு டேஸ்ட்டு, ரொம்ப சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்தது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது, நொர கட்டி ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா பால் மாதிரி நல்லா பொங்கி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நுர கட்டி லைட்டாக கொதிக்குதா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்பு தாளிச்சிடலாம். அதில் எண்ணெய், கடுகு, உளுந்து பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை குழம்புல ஆட் பண்ணிடுங்க. மோர் குழம்புல நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சைட் டிஷ் பண்ண போகலாம். பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை, 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்தாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்க்கணும். நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே சால்ட்டு, பெப்பர் அதெல்லாம் போட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, அப்போ சால்ட் சேருங்க. திருப்பி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க, அடுத்து பெப்பர் போடுங்க. ஏன்னா இரும்பு கடாயில் பண்ணுறதுனால நமக்கு வேகமாக பொரியல் ரெடி ஆயிரும். இரும்பு கடாயில் ஆயில் மெயின் ஆயிலில் வச்சு நம்ம பொரியல் பண்ணுறோம் அப்படின்னா, இரும்பு கடாயில் பண்ணிங்க அப்படின்னா நான்ஸ்டிக்கில் பண்ண மாதிரியும் ஒட்டாமல் நல்லா வேகமாக குக்காகி நமக்கு கிடைக்கும். தண்ணி சேர்த்து வேக வச்சு பண்ணுறது அப்படின்னா நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த அலுமினியம் அந்த கடாயிலேயே நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெயின் எண்ணெயை மட்டும் வச்சு பண்ணுற பொரியல் இரும்பு கடாயில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நான்ஸ்டிக்கை விட இரும்பு பாத்திரத்தில் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினேன். அடுத்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சளி இருந்தால் பெப்பர் சேர்க்குறப்ப சளி இருந்தால் குறைஞ்சிரும். நமக்கு சளி இருந்தால் வீட்டில் பெரியவங்களாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல, வெறும் வயிற்றில் காய்ச்சின பாலில் பெப்பர், மஞ்சத்தூள் சேர்த்து குடிப்பாங்க. அடுத்து மிளகு ரசம் வச்சு தருவாங்க. இந்த மாதிரி மிளகு சளிக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட மோர் குழம்பு பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனலில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க.